டே ட்ரீமரோட செகண்ட் எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்றுமே ஆசஸ் தான் காட்டுறாங்க. 40th செலிப்ரேஷனுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சான் கிட்ட வந்து மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் தான் நீ உட்காந்து ஃபுல்லாக வந்து நம்ம செலிப்ரேஷனை பார்க்க போகிறேன். நான் வந்து ஸ்பீச் கொடுக்குறனால கீழே வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் உங்க கூட உட்காரேன்ப்பா. இல்லை நீ போலேன் கூட தான் உட்காரணும். உன்னை பக்கம் அவள் வரா, நீ அவ கூட உட்காந்து தனியாக பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சனிமை தான் காட்டுறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது கடவுளே, என் காலெலாம் வலிக்குது, என் கால் போச்சு அப்படின்னு ஷூஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. இதையும் கடையில் இருந்து நினைச்ச நேரத்துக்கு பிஸ்கெட் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ராணி மாதிரி இருந்திருப்பேன்னு புலம்பிட்டு இருக்கா. உடனே வந்து சனி நம்மளை சுற்றி எல்லாருமே பாட்டி கிளம்பிட்டாங்க. நீ நான் தான் இருக்கும். ஜேஜே வந்து சொல்கிறான், ஜேஜே ப்ளீஸ் நான் பாட்டிக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வந்துடு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் நியூ ஸ்டாஃப் தானே, யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். இங்கே பாரு சனி, நீ பாட்டிக்கு வரலன்னா உன் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா உன் வேலை போயிடும், நிறைய பேர் வருவாங்க நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜேஜே கிளம்பிடுறான். சனி யோசிச்சு பார்க்குறா. அவள் இன்டர்வியூ எடுத்த மேடம் வந்து நீ வேலை போயிடுச்சு கிளம்புன்னு சொல்கிற மாதிரி, அவங்க அக்கா வந்து நீ இருக்குமே லைக்லன்னு சொல்கிற மாதிரி, கடன் கொடுத்தவர் கடனை கேட்குற மாதிரி, அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ரெடியாக செல்லும்னு சொல்கிற மாதிரி, முசஃபர் வந்து டார்லிங் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற மாதிரி, வெட்டிங் ட்ரெஸ்ல ஓடுற மாதிரி கனவு கண்டுட்டு ஜிஜி என் அவுட்ஃபிட் எங்க இருக்கு வந்துட்டேன்னு கிளம்புறா. அடுத்து வந்து போலன் தான் காட்டாங்க. சான் கிட்ட ஃபோன்ல பேசிட்டே வரா. போலன் எங்க இருக்குன்னு கேட்கும்போது நான் வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆக போறேன், ஓகே அப்பா உனக்காக தான் வெயிட் பண்றாரு, சீக்கிரம் வான்னு சொல்றான். அடுத்து வந்து ஆசிஸ் தான் காட்டுறாங்க. உனக்கு போலனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது ஏதோ போயிட்டு இருக்குப்பா, அவங்க இருக்கா நான் இங்க இருக்கேன், ஓகே ஆனா போல நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து வந்து எம்ரே உள்ள வந்துட்டு என்ன உங்க பெரிய பையன் வந்தோடனே சின்ன பையனை மறந்துட்டீங்கன்னு சொல்றான். என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி சான் நீ வந்து கோட் ஷூட் தான் போட்டு வரணும்ப்பா, என்ன சொல்றீங்க, ஆமா கோட் ஷூட் தான் போட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டி ஹாலில் தான் காட்டுறாங்க. சனிம் அவங்க அப்பாவை பார்க்குறான். பட் அவங்க அக்கா அவளை இக்னோர் பண்ணிடுறா. ஜேஜே வந்து ப்ரெஸ் பீப்பிள்கிட்ட வந்து ஆசிஸ் சார் அங்கே தான் இருக்காரு, இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்கிறான். பேரலாம் வந்து சானையும் சனிமையும் காட்டுறாங்க. பட் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கல. திரும்பி பார்க்குறாங்க, பட் மீட் பண்ணிக்கல. அடுத்து வந்து ஜேஜே வந்து சனிம் கிட்ட பேசுகிறான். சனிம் பார்ட்டிஸ்லாம் இப்படி தான் நடக்கும், நமக்கு வந்து டி பிளாக்ல வந்து சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, நம்மளாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சனிம் வந்து எனக்கு அஜெண்டா வாஷ்ரூம் போடும் ஜேஜி, நீ சீட் போட்டு வச்சுட்டு நான் வந்து ரெண்டு போயிடுறா. ஜேஜி மேலே ஏறும்போது குலிஸ் வந்து இல்லை நமக்கு பி பிளாக் மாற்றிட்டாங்க வா போகலாம். ஐயோ நான் சனிம் கிட்ட சொல்லிட்டேன், சரி அவள் தேடி வந்துட்டு போயிடறான். நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில் வந்து எம்ரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் காட்டாங்க. அவன் நேராக சேனல் தேடி தான் போகிறான். போய் அவனை ஹக் பண்ணிட்டானா எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள், உங்களை பார்க்கவே முடியலன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் அந்த பார்ட்டிக்காக தான் வந்தேன், திரும்பி ஊருக்கு போயிடுவேன் 3 daysலன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவங்களோட என்ட்ரி தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஆலின்னு, எம்ரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா. அவங்க ஐடியாஸ்லாம் திருடிட்டு இருக்கா. அவன் நேராக வந்து ஆலிஸ் கிட்ட தான் போகிறா. போயிட்டு ஹலோ சேனல் சொல்லிட்டு ஹலோ மிஸ்டர் ஆலிஸ்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை யார் இங்கே இன்வைட் பண்ணது, உன்னை நாங்கள் இன்வைட் பண்ணலன்னு கேட்கும்போது என்னை யாரும் இன்வைட் பண்ண வேணாங்க, எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே வந்திருக்காங்கல்ல, ஸோ அதான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பிஸ்னஸ் பீப்புள் தான் இன்வைட் பண்ணுவோம், திருடங்களெல்லாம் இல்லை அப்படின்னு ஆலிஸ் பதில் சொல்கிறாரு. யார் திருட, நீங்க தான் வந்து என்னோட கேரியர் என்னோட லவ்னு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிச்சுக்கிட்டீங்க, நீங்க திருடுறத பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் சான் வந்து நீ ரொம்ப பேசாம இரு அப்படின்னு சொல்றான். டேரன் வந்து நீ உன்னை யாரும் இன்வைட் பண்ணா, நீ எதுக்கு வந்திருக்குன்னு கத்திட்டு இருக்கா. டேரன் டார்லிங் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நான் எந்த போன கேப்ல அசிஸ்டன்டா இருந்த நீ எப்படி வந்து கிரியேட்டிவ் ஹெட் ஆனன்னு பேசிட்டு இருந்தோம். சான் வந்து நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்றான். அப்ப வந்து எம்ரே அதை பார்த்துட்டு அங்க வரான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கிருந்து கிளம்ப முதல்ல. ஹலோ எம்ரே எப்படி இருக்கா, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு அடுத்து வந்து திரும்பி ஆசிஸோட டையை சரி பண்ற மாதிரி, இதுதான் உங்களோட கடைசி செலிப்ரேஷனா இருக்க போகுது, என்னோட ஃபியூச்சரை பறிச்சிங்கல்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. இவ வந்தாலும் எனக்கு கடுப்பாகுது, இவளால நம்ம நிம்மதியே போகுது அப்படின்னு சான் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அப்பா எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொல்றான். எம்ரே வந்து எல்லாரையும் உள்ள வாங்க போலாம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூட்டிட்டு போறான். சான் எம்ரேவை கன்சோல் பண்ணிட்டே விட்ரா பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாது, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறான். நீ எங்க கூட வர சான், நீ மேலே உட்காந்து போலன் கூட தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நீ அங்கேருந்து பார்க்க ஹேண்ட்ஸமாக இப்போ ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாரு. அப்பா பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு சானும் கிளம்பிடுறான். கரெக்டாக வந்து போலனோட என்ட்ரி தான் காட்டாங்க.